வணக்கம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. நாம் இன்று பார்க்க போவது காலங்களால் மிக சௌகரியமாக மறக்கப்பட்ட ஒரு நபரை பற்றிதான். ஆம், அவர்தான் ஐயப்பன். நீங்கள் நினைக்கும் ஐயப்பன் இவர் இல்லை. இவர் வேறு, தர்மசாஸ்தா ஐயப்பன் வேறு. உலகமே போற்றி வழங்கும் நம் தர்மசாஸ்தா ஐயப்பா கோவிலை மீட்டு கொடுத்த ஒரு மாவீரன், ஒரு யோகி. அவரும் ஐயப்பன்தான். சபரிமலை செல்லும் ஒவ்வொரு பக்தனும் அறிந்திருக்க வேண்டிய வரலாறு இது. மீண்டும் சொல்கிறேன், இவர் நாம் முன்னரே கேட்டுள்ள மணிகண்டன் இல்லை. மணிகண்டனின் காலம் ரொம்பவும் முற்பட்டது. ஐயப்பன் வரலாற்று நாயகன். கால சுழற்சியால் காணாமல் போய் மிக சமீபத்தில் சில ஆராய்ச்சியாளர்களால் கண்டெடுக்கப்பட்டவர். இன்று நமக்கு சபரிமலை தர்மசாஸ்தா கோவில் மீண்டும் கிடைப்பதற்கு காரணமானவர். பலரும் இவரை பற்றி அதிகம் தெரியாது. இவரை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இப்பொழுது கதையை கவனமாக படியுங்கள். இந்த வரலாற்றில் காணப்படும் அவரைதான் புராதனமான வரலாற்றில் இணைத்து குழப்பி விட்டுள்ளார்கள். முதலில் நாம் சபரிமலை தர்மசாஸ்தாவும் மணிகண்டனை பற்றியும் சுருக்கமாக பார்க்கலாம். சாஸ்தா வழிபாடு என்பது நம் நாட்டில் மிக தொன்மையான ஒன்று. தென்னகத்தில், குறிப்பாக தமிழகத்திலும் மலையாள தேசத்திலும் அது இன்னும் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான சாஸ்தா கோவில் கூட இங்கே உள்ளது. ஹரிஹரபுத்திரன் என்று புராணங்கள் குறிப்பிடும் இந்த பரம்பொருள் ஒரு தெய்வீக லீலையின் காரணமாக மணிகண்டன் என்ற பெயருடன் பூமியில் தோன்றி பாண்டிய மன்னரால் கண்டெடுக்க வளர்க்கப்பட்டு பாண்டிமாதேவியின் தலைவலிக்காக புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு சென்று மகிஷி என்னும் அரக்கையை வதைத்து புலிக்கூட்டங்கள் கூட்டி வந்து இறுதியாக சபரிமலை என்னும் இடத்தில் யோக பீடத்தில் அமர்கிறார். அது ஒரு புராண நிகழ்வு. இதன் பின்னர் சபரிமலையில் கோவில் கொண்டுள்ள தர்மசாஸ்தாவை மக்கள் பயபக்தியுடன் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அடுத்து பாண்டிய மன்னர்கள் எப்படி பந்தளத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் என்று பார்க்கலாம். இப்படியாக பல ஆண்டுகள் உருண்டோடிய காலத்தில் பந்தள வம்சம் கிபி 904 உருவானது. மதுரையில் நிலை கொண்டுள்ள பாண்டிய அரசர்கள், சோழர்கள் மற்றும் பல எதிரிகளின் தாக்குதலால் சிதறுண்டு அதில் ஒரு பகுதி தங்கள் ராஜ்ய விசுவாசிகள் வலுவாக இருந்த தென்பாண்டி கேரள எல்லையில் குடியேறினார்கள். பிறகு அவர்களுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுத்தார்கள். அதுதான் பந்தள ராஜ்யம். இப்படியாக செங்கோட்டை, இலத்தூர், பூஞ்சார், பந்தளம் ஆகிய இடங்களில் பாண்டிய ராஜவம்சம் குடியேறியது. தங்கள் பாண்டிய வம்ச திலகமாக விளங்கிய சபரிமலை சாஸ்தாவை அண்டி ஒரு கிளை உருவானது. 10 பகுதிகளை உள்ளடக்கிய ராஜ்யமாக அது விளங்கியதால் 10 தாமரை இதழ்களை உருவகித்து பத்மதலம் என்ற பெயர் அதற்கு விளங்கியது. இதுவே பின்னாளில் பந்தளம் என்றானது. சபரிமலை சாஸ்தாவை போற்றி உருவான பாண்டிய ராஜ பரம்பரை நாளடைவில் பந்தள ராஜா வம்சம் என்றே அறியலாயிற்று. இதன் பின்னரே நான் குறிப்பிட்ட சில சுவாரஸ்யமான திருப்பங்களும் மர்மங்களும் அரங்கேறியது. சபரிமலை கோவிலின் அழிவு. 10ஆம் நூற்றாண்டு சமயத்தில் தென் தமிழக கேரள பகுதிகளில் குழப்பமான சூழ்நிலையே விளங்கியது. சபரிமலை அச்சன் கோவில் பகுதிகளே அன்றைய தமிழக கேரள எல்லை பகுதியாகவும் வியாபாரிகள் செல்லும் முக்கியமான வழியாகவும் இருந்தது. ஆனால் அங்கிருந்த மக்களெல்லாம் உதயணன் என்றொரு கொள்ளையனை பயந்து வாழ வேண்டிய நிலை உருவானது. எல்லைப் பகுதிகளை கடக்கும் மக்களை தாக்கி கொலைகளை சர்வ சாதாரணமாக நடத்தி வந்தான் உதயணன். அவனுக்கென ஒரு கொள்ளை கூட்டமும் உருவானது. தமிழக எல்லையில் தொடங்கிய அவனது கொட்டம் மெல்ல மெல்ல கேரளத்துக்குள் புகுந்து தலப்பாறை, இஞ்சிப்பாறை, கரிமலை என பந்தளத்தின் காடுகளில் கோட்டையை கட்டி கொண்டு காட்டரசனாக வாழும் அளவிற்கு முன்னேறியது. சுற்றியுள்ள கிராமங்களை அவ்வப்போது தாக்கி கொள்ளையிடுவது வாடிக்கையானது. சபரிமலை தர்மசாஸ்தா கோவில் அப்பொழுது தமிழக கேரள பக்தர்கள் இருசாரரும் வந்து வழிபடும் கோவிலாகவும் வியாபாரிகள் தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் பாதையாகவும் விளங்கியது. வெற்றி போதை தலைக்கேறிய உதயணன் சபரிமலையிலும் தன் வெறியாட்டத்தை நடத்தி கோவிலை கொள்ளையிட்டான். அதனை தடுக்க வந்த பூசாரையும் கொன்று சாஸ்தா விக்கிரகத்தையும் உடைத்து நொறுக்கினான். வெறி தலைக்கேற கோவிலையும் தீக்கரையாக்கினான். இந்த சமயத்தில் அங்கே இல்லாமல் வெளியே சென்றிருந்த அந்த பூசாரியின் மகன் ஜெயந்தன் அங்கே திரும்பி வருவதற்குள் எல்லாம் முடிந்து விடுகிறது. இந்த கொடூர சம்பவங்களை கண்டு கொதித்த ஜெயந்தன் உதயனை பழிவாங்கவும் மீண்டும் சபரிமலை கோவிலை உருவாக்கவும் சபதம் மேற்கொண்டான். தன் சபதத்தை நிறைவேற்ற போர்க்கலைகளை வெற்றியுடன் கற்றறிந்தான் ஜெயந்தன்.
சுற்றியுள்ள பல சிற்றரசர்களையும் ஜமீன்தார்களையும் கண்டு உதயனின் கொட்டத்தை அடக்க படகளை கொடுத்து உதவுமாறு வேண்டினான். ஆனால் உதயனுக்கு பயந்து யாரும் அவனுக்கு உதவ முன்வரவில்லை. இதனால் மனமுடைந்த ஜெயந்தன் யாராலும் எளிதில் அடைய முடியாத பொன்னாம்பலமேடு பகுதியில் ஒரு குகையில் வசிக்கலானான். மனிதர்கள் கைவிட்டு விட்ட நிலையில் தன் முயற்சிக்கு உதவ வேண்டி சாஸ்தாவை நோக்கி தவம் இருந்தான். சபரிமலை கோவிலை தரமட்டமாக்கிவிட்டதனால் தலைக்கால் புரியாத உதயணன் தன்னைத்தானே ஒரு அரசன் என்று கருதி கொண்டான். ஒருமுறை பந்தளம் பகுதிக்கு வந்த அவன் அந்நாட்டு இளவரசியை கண்டான். இளவரசியை மணந்து கொண்டால் பெரும் கொள்ளை கூட்ட தலைவனான தான் அரச பரம்பரையில் இணையலாம் என்ற எண்ணத்தில் இளவரசியை பெண் கேட்டு ஆள் அனுப்பினான். ஆனால் பந்தள மன்னர் அவனை கௌரவமாக மறுத்துவிட்டார். இதனால் அவமானமுற்ற உதயணன் அரண்மனையை தாக்கி இளவரசியும் கடத்தி கொண்டு சென்று விட்டான். அவளை கரிமலையில் உள்ள தன் கோட்டையில் சிறை வைத்து 1 மாதத்திற்குள் மனதை மாற்றிக்கொள்ளும்படி கெடு வைத்திருந்தான். இந்நிலையில் சிறைப்பட்டிருந்த இளவரசியின் கனவில் தர்மசாஸ்தா தோன்றி கவலைப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். அதே சமயம் பொன்னாம்பலமேட்டில் தங்கியிருந்த ஜெயந்தனின் கனவிலும் தோன்றி இளவரசியை காப்பாற்றுமாறும் அதன் பின்னர் தனது சக்தியே அவனுக்கு மகனாக தோன்றி அவன் லட்சியத்தை நிறைவேற்றும் என்றும் கூறினார். இந்த கொள்ளை கூட்டம் அசந்திருந்த நேரம் பார்த்து திடீரென ஜெயந்தன் தாக்குகிறான். போர்க்கலையில் வல்லவனாக இருந்த ஜெயந்தன் எளிதில் இளவரசியை காப்பாற்றி கூட்டி செல்கிறான். ஆனால் 21 நாட்கள் காணாமல் போன ஒரு பெண்ணை இறந்தவளாக கருதி அரண்மனையில் இறுதி சடங்குகளை முடித்து விடுகிறார்கள். வேறு வழியில்லாமல் ஜெயந்தன் தானே அவளை மணந்து கொண்டு யாராலும் அடையாளம் காண முடியாத காட்டுப்பகுதியில் இன்றைய பொன்னாம்பலமேடு அந்த பகுதியில் வசிக்கிறார்கள். கடும் தவமும் தியானமும் கொண்ட தம்பதிகள் மனதில் எப்பொழுதும் ஒரே எண்ணம்தான், உதயனை அழித்து சபரிமலை தர்மசாஸ்தா கோவிலை மீண்டும் உண்டாக்கும்படியான ஒரு மகனை அளிக்கும்படி தர்மசாஸ்தாவை வேண்டியபடியே இருந்திருந்தார்கள். இவர்கள் வேண்டுதலின் பலனாக இளவரசி கருவுற்றாள். மிக சரியாக 14/1/1095 அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சபரிமலை ஐயப்பனின் அருளால் பிறந்த குழந்தை என்பதனால் அக்குழந்தைக்கு ஆரியன் என்ற பெயர் சூட்டினார்கள். ஆரியன் என்பது சாஸ்தாவின் 4 முக்கியமான பெயர்களில் ஒன்று. அதாவது மரியாதைக்குரியவன் என்று பொருள். தன் லட்சியத்தை நிறைவேற்றப் போகும் தவப்புதல்வன் என்ற எண்ணத்தில் ஜெயந்தன் மிக சிறிய வயதிலேயே ஆரியனுக்கு ஆன்மீகம், அரசியலோடு போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுத்தான். ஆச்சரியப்படும் விதத்தில் பாலகனாக அச்சிறுவன் ஆன்மீக அறிவியல் அபரிவிதமான நாணத்துடன் அதே சமயம் சண்டை பயிற்சியில் வெல்ல முடியாத வீரனாகவும் விளங்கினான். ஆரியன் ஒரு சாமானிய பிறவியல்ல என்பதை அவன் தாய் தந்தையர் வெகு விரைவில் உணர்ந்து கொண்டனர். இனியும் அவனை இந்த காட்டில் வைத்திருப்பது சரியாகாது என்று முடிவெடுத்த ஜெயந்தன் பந்தள மன்னனுக்கு ஒரு கடிதம் எழுதி ஆரியனை அரண்மனைக்கு அனுப்பி வைத்தான். ஆரியனின் மாமனான பந்தள மன்னன் கடிதத்தில் வாயிலாக எல்லா உண்மைகளையும் அறிந்தான். இறந்துவிட்டதாக கருதிய தன் சகோதரி இன்னும் உயிருடன் இருப்பதையும் அவள் பிள்ளைதான் தன் கண்முன் வந்திருப்பதையும் கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டான். ஆரியனின் தோற்றப்பொழிவே அபாரமாக இருந்தது. யாருக்கும் அவன் சிறுவன் என்ற எண்ணமே தோன்றவில்லை. மாறாக மரியாதையே ஏற்பட்டது. அரண்மனையே தங்கிய ஆரியன் அரண்மனை வீரர்களையும் மல்லர்களையும் சர்வ சாதாரணமாக வென்றது மன்னரிடத்தில் பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கியது. தன் படையின் முக்கிய தலைமை பொறுப்பினை ஆரியனுக்கு கொடுத்தார் மன்னன். அரண்மனையில் வளர்ந்து வந்த ஆரியன் தன் செயற்கரிய செயல்களால் அனைவர் மனதையும் வென்றுவிட்டான். அரசனும் தனக்கு பிறகு பந்தலை நாட்டும் ஆளும் தகுதி ஆரியனுக்கே உள்ளது என முடிவு செய்து அவனையே இளவரசனாக அடையாளம் காட்டினார். அரச பிரதிநிதியும் நாட்டை ஆளும் பொறுப்பையும் அனைத்து அதிகாரங்களையும் ஆரியனுக்கே அளித்தார். அத்துடன் அரசு அதிகாரம் கொண்டவன் என்ற முறையில் கேரளவர்மன் என்ற பட்டத்தையும் அளித்து ஆரிய கேரளவர்மன் என்று போற்றினான். மக்கள் அனைவருக்கும் எளியோனாக விளங்கிய ஆரியனை எல்லோரும் ஐயன், ஐயப்பன் என்றே செல்லமாகவும் மரியாதாகவும் அழைத்தார்கள். இது ஏற்கனவே சபரிமலையில் உள்ள தர்மசாஸ்தாவின் மற்றொரு பெயர்தான். அந்த காலத்தில் ஐயப்பன் என்பது ஒரு செல்ல பெயர். அரசாட்சியில் முழுமையாக ஈடுபட்டு நாட்டை செம்மைப்படுத்திய ஐயப்பன் அவ்வப்போது சபரிமலை காட்டுக்கு தனிமையாக நாடி சென்று தன் பிறவியின் லட்சியத்தை எண்ணி தியானம் செய்து பொழுதை கழிக்கலாயினார்.
பாண்டிய அரச பரம்பரையின் மற்றொரு கிளை வம்சமான பூஞ்சாறு ராஜ்ய வம்சத்து அரசனான மானவிக்ரம் பாண்டியன் வண்டிப்பெரியாறு வனப்பகுதிக்குள் வந்தபோது உதயனின் படை மானவிக்கிரமனை சூழ்ந்து கொண்டது. தன்னால் ஆன மட்டும் போராடிய மானவிக்கிரமன் ஒரு கட்டத்தில் எதுவும் செய்ய முடியாமல் மீனாட்சி அம்மனை வேண்டி நின்றான். வெகு விரைவிலேயே அவன் வேண்டுதல் பலித்ததைப் போல ஒரு இளைஞர் யானை மேல் வந்து கொண்டிருந்தார். வனத்தில் திரிந்து கொண்டிருந்த காட்டானை ஒன்றை அடக்கி அதன் மேல் வண்டி கொண்டிருந்தது ஐயப்பன்தான். தன் அனாவசியமான போர்த்திறமையால் கொள்ளையர்களை விரட்டி அடித்த ஐயப்பன் மாலவிக்கிரமனை காப்பாற்றினார். மீண்டும் தைரியமாக அரண்மனைக்கு செல்லும்படி கூறிய ஐயப்பன் அரசனுக்கு துணையாக தன் பிரதிநிதியாக ஒரு பிரம்பு வடிவை கொடுத்து அனுப்பினார். இன்றும் பூஞ்சாறு ராஜவம்சம் இதனை ஒரு பொக்கிஷமாக காப்பாற்றி வருகிறார்கள். இப்படியாக 14 வயதுக்குள் ஐயப்பன் தான் ஒரு போர் வீரராகவும் யோகியாகவும் விளங்கி தான் சாதாரணமான மனிதன் அல்ல என்று உணர்த்திவிட்டார். எனவே தன் பிறவி லட்சியத்தை நிறைவேற்ற வேலை வந்து விட்டதை உணர்ந்தார். உதயனை அழிக்கவும் சபரிமலை கோவிலை மீண்டும் உருவாக்கவும் பந்தளத்தின் படைப்படம் போதாது. எனவே பெரும் படை ஒன்றை உருவாக்க திட்டமிட்டார். ஐயப்பன் நாட்டின் குடிமக்கள் அனைவரும் வீட்டிற்கு ஒருவரை போருக்கு அனுப்ப அறைகூவல் விடுத்தார். ஐயப்பனின் லட்சியம் மிக தெளிவாக இருந்தது. உதயனின் அட்டுழியங்களுக்கு முடிவு கட்டுவது, மக்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளிப்பது, எரிந்து போன சபரிமலை கோவிலை மீண்டும் உருவாக்குவது. இதற்காக அண்டை நாடுகளுக்கு சென்று ஐயப்பன் படை திரட்ட முடிவு செய்தார். காயங்குளம், அம்பலப்புழாய், சேர்த்தலை, ஆலங்காடு போன்ற கேரள பகுதிக்குள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பாண்டிய நாட்டின் உதவியையும் வேண்டி ஐயப்பன் பயணம் செய்ய திட்டமிட்டார். அதே போல வில்விதையில் சிறந்து விளங்கிய ராமன் கிருஷ்ணன் என்ற இருவரும் தலைப்பாறை வில்லன் மல்லன் ஐயப்பனுக்கு துணை நின்றார்கள். முதலில் ஐயப்பன் காயங்குளம் அரண்மனைக்கு சென்றார். காயங்குளம் அரசர் தான் தினம் கேள்விப்படும் தெய்வ பிறவியை நேரில் கண்ட மகிழ்ச்சியில் மெய் மறந்து போனார். தன்னால் என்ற எல்லா உதவிகளையும் செய்வதாக வாக்களித்தார். காயங்குளம் ராஜ்யத்திலிருந்து பல களரி வீரர்களையும் போர் வீரர்களையும் கொண்டு ஐயப்பன் ஒரு போர்ப்படையை தயாராக்கினார். ஐயப்பன் காயங்குளத்திலிருந்து கிளம்பும் முன்னரே ஒரு தூதன் வந்து கடல் கொள்ளையான வாவர் என்பவனின் தொல்லையை பற்றி எடுத்துரைத்தான். இதனை கேட்டு மகிழ்ந்த ஐயப்பன் உற்சாகமாக போருக்கு கிளம்பினார். முல்லசேரி என்ற குடும்பத்தின் தலைவனாக விளங்கிய கார்னவார் காயங்குளத்தின் மந்திரியாகவும் விளங்கிய அவர் ஐயப்பனுக்கு துணையாக புறப்பட்டார். நடந்த சந்தையில் வாவரை வென்றார் ஐயப்பன். வாவரின் உடலை மட்டுமல்லாமல் உள்ளத்தையும் வென்றது ஐயப்பனின் பண்பு. வாவரை நல்வழிப்படுத்தி தன் சீடனாகவும் தோழனாகவும் ஏற்ற ஐயப்பன் வெகு விரைவில் படைகளை திரட்டினார். புல்லுக்குளங்கரா என்ற இடத்தில் தன் முதல் போர்ப்படை கூட்டத்தை கூட்டி படை வீரர்களிடையே சொற்பொழிவுகளாற்றினார். இந்த இடமும் இன்றும் இருக்கிறது. இதேபோல அம்பலப்புழை, சேர்த்தலை போன்ற ஊர்களில் படைகளை திரட்டினார். நாட்டில் எங்கெங்கு சிறந்த வீரர்கள் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஐயப்பனுக்கு கட்டுப்பட்டு வந்தார்கள். மலைகளில் புகுந்து தாக்குவதில் வல்லவனான கடுத்தன் என்ற வீரனின் ஐயப்பனின் பார்வை பட்டது. பல முறை உதயனை தாக்கி சிறைப்பட்ட பல மன்னர்களை மீட்டுள்ள கடுத்தனை தன் லட்சியத்திற்கு துணையாக அழைத்தார் ஐயப்பன். சேர்த்தலை என்னும் ஊருக்கு வந்த ஐயப்பன் அங்கே களரி என்னும் யுத்த பயிற்சி தந்த சிறப்பன் சீரா மூப்பன் என்பவரை சந்தித்து அவரது ஆதரவையும் பெற்றார். மூப்பனின் மகள் ஐயப்பன் மேல் காதல் கொண்டாள். இதனை அறிந்த ஐயப்பன் அவளிடம் தன் வாழ்க்கை லட்சியத்தை எடுத்துரைத்து அவள் மனதை மாற்றினார். யோகியான ஐயப்பனின் அறிவுரை அவளை ஆன்மீக ரீதியாக பக்குவப்படுத்தியது. இதற்கிடையில் ஐயப்பனின் படைபலம் பெருகிக் கொண்டே வந்தது. உதயனுக்கு எதிராக ஐயப்பன் தன் படைகள் முழுவதையும் எரிமேலி நோக்கி திரட்டினார். எரிமேலியிலிருந்து வாவரின் தலைமையில் முதல் தாக்குதல் தொடங்கியது. ஆனால் அது எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த உதயணன் மூப்பனின் பெண்ணை தந்திரமாக கடத்தி கொன்றுவிட்டான். உடனடியாக தன் படைகள் முழுவதையும் திரட்டிய ஐயப்பன் படைவீரர்கள் அனைவருக்கும் எரிமேலி முதல் சபரிமலை வரையிலான மலைகளின் மகத்துவத்தை உரைத்தார். முறையான விரத அனுஷ்டானம் இல்லாமல் சாஸ்தாவின் பூங்காவனத்துக்குள் செல்லக்கூடாது என கட்டளையிட்டார். ஐயப்பனின் கட்டளைப்படி படைவீரர்கள் அனைவரும் 56 நாட்கள் கடுமையான விரதம் மேற்கொண்டார்கள். இதன் பின்னர் அனைவரும் மீண்டும் எரிமேலியில் கூடினார்கள். தங்கள் வெற்றிக்காக கிரகத சாஸ்தாவை வழிபட்ட ஐயப்பன் போர்ப்படைகளை வழிநடத்தினார். தாக்குதல் குறித்து யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க காட்டுவாசிகளைப் போல வேடமணியே சொன்னார். உதயனை தாக்கும் முன்பு போர்ப்படைகளை 3ஆக பிரித்தார் ஐயப்பன்.
ஒன்று, ஆலங்காட்டு படைகளை வாவரின் தலைமையிலும், அம்பலப்புழை படைகளை கடுத்தனின் தலைமையிலும், பந்தலை படைகளை வில்லன் மற்றும் மல்லன் இருவரின் தலைமையிலும் அணிவகுத்தார். 3 படைகளுக்கும் தலைமை பொறுப்பை ஐயப்பன் தானே ஏற்றார். உதயனின் இருப்பிடத்தை கிழக்கு, வடக்கு, தெற்கு என்ற 3 பக்கங்களிலிருந்து வளைத்தனர். படைகள் எரிமேலிலிருந்து பூங்காவனத்துக்குள் நுழைந்தது. முதலாவதாக ஐயப்பன் முற்றிலும் வேறொரு நபராக காட்சியளித்தார். அவரது தோற்றமே மிகவும் பொலிவுடன் காணப்பட்டது. முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தவிர மிக அமைதியான கோலத்துடன், அதே சமயம் ஆனந்த கோலத்துடன் முன்னேறினார். ஐயப்பன் ஒரு ஆயுதத்தையும் கையில் கூட தொடவில்லை. அவர் முன்னேற அவரை தொடர்ந்து சென்ற படைகளும் எதிரிகளை எளிதாக வீழ்த்தி வெற்றிகளை குவித்த வண்ணம் முன்னேறியது. உதயனின் கொள்ளைப்படைகள் கூடமாறு இருந்த இஞ்சிப்பாறை, கரிமலை, உடும்பரை ஆகியவற்றை வெகு விரைவிலே ஐயப்பன் படையினர் வசமானது. ஐயப்பனின் வீரவேசமான படைகளுக்கு முன் உதயனின் படைகளால் நிற்கவே முடியவில்லை. ஐயப்பனின் படை வெகு வேகமாக முன்னேறி உதயனின் படைகளை தவிடு பொடியாக்கியது. இறுதியாக கரிமலை கோட்டையில் தஞ்சம் புகுந்தான் உதயணன். கடுமையானதொரு யுத்தத்திற்கு பிறகு கடுத்தசாமி ஆக்ரோஷமாக முன்னேறி உதயனின் கழுத்தை வெட்டி வீழ்த்தினான். ஐயப்பனின் லட்சியமும் நிறைவேறியது. பல்லாண்டு கால போராட்டத்தின் வெற்றிக்கு பிறகு படைகள் முழுவதும் ஆனந்தமாக பம்பை ஆற்றங்கரையில் கூடினார்கள். ஐயப்பன் அங்கு போரில் இறந்த அனைவருக்கும் இறுதி சடங்குகள் செய்து தர்ப்பணம் செய்ய சொன்னார். எதிரியே ஆனாலும் உதயனின் ஆட்களுக்கும் தர்ப்பணம் செய்யப்பட்டது. மேற்கொண்டு படைகள் அனைவரும் நீலிமலை கடந்து செல்ல துவங்கினார்கள். அப்போது அனைவரையும் நிறுத்திய ஐயப்பன் ஆலய பகுதிக்குள் ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடாது என கூறி அம்பு, கத்தி, கதை என எல்லா ஆயுதங்களையும் ஒரு ஆலமரத்தின் கீழே வைத்துவிட சொன்னார். பண்டைய சரங்குத்தி ஆளு இதுதான். பின்னர் ஐயப்பனும் மற்ற படை வீரர்களும் சபரிமலை கோவிலுக்கு சென்றார்கள். அங்கே அவரது தந்தை ஜெயந்தனும் மற்றவர்களும் புதிய விக்கிரகத்துடன் காத்திருந்தார்கள். சபரிமலையை அடைந்ததும் ஐயப்பன் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் பூரண மௌனத்தில் ஆழ்ந்திருந்தார். ஆலய நிர்மாணம் முடிந்து பிரதிஷ்டைக்கு தயாராகும் வரை ஐயப்பன் ஒரு இடத்தில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அதுவே இன்றைய மணிமண்டபம். கார்த்திகை முடிந்து தை மாதம் துவங்கும் வேளையில் புதிய விக்கிரகம் பிரதிஷ்டை செய்ய வேலை குறிக்கப்பட்டது. புதிய தர்மசாஸ்திரத்திலேயே ஐயப்பன் தானே தன் கையால் பிரதிஷ்டை செய்தார். பக்தர்கள் பரவசத்துடன் இதனை தரிசித்து கொண்டிருந்த வேளையில் பொன்னாம்பலமேட்டில் ஒரு ஒளி தோன்றியது. மறுகணமே ஆலயத்தில் ஆரிய கேரளவர்மனை காணவில்லை. அதாவது ஐயப்பனை காணவில்லை. இத்தனை நாள் தங்களுடன் இருந்தது தங்கள் அன்புள்ள பாசமுள்ள கருணையுள்ள இளவரசன் ஆரியன் ஐயப்பன் சாக்ஷாத் அந்த ஐயப்பனே என்று உணர்ந்து மெய்மறந்து சரணகோஷம் செய்தார்கள். பந்தல ராஜவம்சம், பூஞ்சார் அரண்மனை மற்ற பல குடும்பங்கள் இன்றும் இந்த வரலாற்றுக்கு சான்றாக இருக்கிறார்கள். இப்பொழுது கூட மகரஜோதி முடிந்தவுடன் மணிமண்டபத்தில் பல பூஜைகளும் பல விசேஷமான சடங்குகளும் செய்யப்படுகின்றன. இந்த பூஜைகளை பற்றிய விவரங்களை மகரஜோதிக்கு பின் சபரிமலையில் என்ன நடக்கும் என்ற தலைப்பில் மற்றொரு வீடியோவை பதிவிட்டுள்ளேன். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். தேவைப்படுவோர் அதை சென்று பார்க்கலாம். இப்பதிவில் இருந்து நாம் ஏன் மண்டல விரதம் மேற்கொண்டு எருமேலியில் வேடம் அணிந்து பேட்டை துள்ளுகிறோம் மற்றும் பம்பையில் தர்ப்பணம் செய்து சரங்குத்தியில் ஏன் சரங்களை விடுகிறோம் மற்றும் சபரிமலையில் உள்ள ஐயப்பனின் மணிமண்டபம் பற்றியும் ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இப்பதிவை முடிக்கிறேன். இவ்வரலாற்று பதிவிற்கான சான்று கட்டுரைக்கான இணைப்பை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். நன்றி. சுவாமியே சரணமையப்பா.